எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இன்றைய தலைப்பாக ஒரு எமர்ஜெண்ட்டாக ஒரு வீடியோ போடணும்னு ஒரு ஆசை. இன்றைக்கு காலையில் டிவி நியூஸில் என்னென்னா, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட், போக்குவரத்து விதிகளை மீறும் வாகனங்களை போலீஸார் கைப்பற்ற வேண்டும் என்று ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி உத்தரவு போட்டிருக்கார். இது எந்த கேஸில் போட்டிருக்காருன்னா, யாரோ ஒருத்தர் பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டிருக்கார், பொதுநல வழக்கு போட்டிருக்கார், அதில் இந்த உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. இது போன்ற உத்தரவுகள் பலது. இந்த கார் பம்பரு, அப்புறம் காரில் உள்ள கண்ணாடிகளில் அந்த பிளாக் ஷீட்டு, பிளாக் ஃபிலிம் ஓட்டுறாங்கள, பிளாக் ஃபிலிம் உள்ளே இருக்கிறது வெளிலேருந்து பார்த்தா தெரியாது, உள்ளே இருக்கிறவங்களுக்கு வெளிலே தெரியும். அந்த மாதிரி ஒரு ஃபில்ம், அது என்னமோ ஃபில்ம் சொல்லுவாங்க, அது அந்த பேப்பர் ஓட்டுறது, பிளாக் கண்ணாடி இருக்கக்கூடாதுன்னா உத்தரவுலாம் போட்டாங்க. அப்புறம் ஹெல்மெட்டுக்கு உத்தரவு போட்டாங்க. எல்லாமே பார்த்தோம்னா இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைனில் வர்றது. ஒரு நிர்வாகத்தில் ஒரு அரசாளும் கட்சி அரசு உத்தரவு செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் ஹைகோர்ட் எடுத்துக்கு செஞ்சிச்சு. இப்போ உத்தரவு போட்டிருக்காங்க. என்னென்னா, அதை பற்றி கொஞ்சம் எனக்கு டிஸ்கஸ் பண்ணணும். அந்த உத்தரவு, அந்த ஜட்ஜ்மெண்ட்டில், அந்த உத்தரவில், நீதிபதி போட்ட உத்தரவில், ஹைகோர்ட் நீதிபதி, மாண்புமிகு நீதிபதினு சொல்லணும், அதனால் சொல்கிறோம். அந்த உத்தரவில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது சரியான தீர்ப்பு என்றும் நான் சொல்லவில்லை. ஏன் என்று கேட்டால், ஒரு தீர்ப்பு சரியா இல்லையா என்பதை சொல்வதற்கு எந்த குடிமகனுக்கும் உரிமை உண்டு, அந்த லிட்டிகண்ட்டுக்கும் உரிமை உண்டு, வழக்காடிகளுக்கும் உரிமை உண்டு. அந்த வழக்காடி நான் இந்த ஜட்ஜி கொடுத்த தீர்ப்பில் எனக்கு உடன்பாடு இல்லை, இந்த தீர்ப்பு தப்புன்னு சொல்லி தானே அப்பீல் போகிறாரு. அப்போ இந்த தீர்ப்பை பற்றி, இந்த தீர்ப்பு தவறுன்னு சொல்ல எனக்கு உரிமை உண்டு இல்லை. நானும் ஒரு பொதுமக்கள் ஒருத்தன் தானே, அதுவும் சட்டம் படித்தவன் தானே, கேட்டுப்போம். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். யானைக்கு அறம்னா குதிரை குர்றன்னு எடுக்கக்கூடாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இப்போ பெண்கள், முஸ்லீம் பெண்கள் பர்தா அணிவார்கள். அது அவங்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படை கலாச்சாரம். அது அதை கலட்டுன்னு சொல்ல யாருக்கும் உரிமை கிடையாது, அந்த தைரியமும் கிடையாது எந்த அரசுக்கும் அப்படி ஒரு சட்டம் போடுறதுக்கு. இப்போ பஸ்ஸுலேயோ அல்லது பப்ளிக்லேயோ அதே மாதிரி ஒரு ஆம்பளை குர்தா போட்டுக்கிட்டு கண்ணை மட்டும் தெரிய வச்சுக்கிட்டு போய் பொம்பளை ஹாஸ்டலுக்கு எரிஞ்சு ஒரு கெடுத்துவிட்டான், அல்லது பஸ்ஸில் பக்கத்தில் உட்காந்துட்டு சில்மிஷம் பண்ணிட்டான், ட்ரெயினில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவள் லேடின்னு நினச்சி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆஹா, இந்த குர்தா போட்டது, இந்த பர்தா போட்டதோடு தானே ஆணுக்கு பெண்ணுக்கு வித்தியாசம் தெரியல, ஆனால் அதனால் ஆண் யார் பெண் யாருன்னு தெரியும் பொருட்டு இனிமேல் முஸ்லீம் பெண்கள் பர்தா அணியக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு வரலாமா? வந்தால் அது ஏற்றுக்குவீங்களா? அதை போல தான் இருக்குது இப்போ வர்ற இந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த டிராஃபிக் விதிகளுக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காரில் அந்த கார் ஓனருடைய அபிமான கட்சி தலைவரையோ அபிமான தலைவர் ஃபோட்டோ இருக்கக்கூடாது, அந்த கட்சி கொடி இருக்கக்கூடாது, அப்புறம் நம்பர் பிளேட்டில் எந்த விதமான ஸ்டிக்கர்ஸ் இருக்கக்கூடாது, அது மாதிரி விண்ட்ஸ்க்ரீன் பேக் அண்ட் ஃப்ரண்ட் அதில் எந்த விதமான ஸ்டிக்கர்ஸ் அவங்களுடைய ப்ரொஃபஷனை குறிக்கிற மாதிரியோ உத்தியோகத்தை குறிக்கிற மாதிரியோ வேறு எந்த அடையாளங்களை குறிக்கிற மாதிரியோ ஸ்டிக்கர்ஸ் இருக்கக்கூடாது. அதன் பிறகு அந்த ப்ளூ இது, அது ஏற்கனவே போட்டது, அந்த ப்ளூ ஃபிலிம், அந்த ஃபிலிம் பேப்பர், பிளாக் ஃபிலிம் பேப்பரை ஒட்டக்கூடாதுன்னு. அதில் பார்க்கும்போது ஏற்கனவே இந்த பிளாக் ஃபிலிம் பேப்பரை ஒட்டக்கூடாதுன்னு அதை கிழிச்சு எடுத்துன்னு சொல்லியிருக்காங்களே. அது எதுக்குன்னா, டெல்லியில் ஒரு காரில் வச்சு ஒரு பொண்ணை கெடுத்துட்டாங்களாம். அந்த காரில் வெறும் வெள்ளை கண்ணாடி இருந்ததுன்னா, டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடி இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த தைரியம் வந்திருக்காது. அதனால் இனிமேல் யாரும் எல்லா கார்லேயும் அந்த எல்லாம் வெள்ளை கண்ணாடி தான் இருக்குன்னு போட்டால் என்ன உத்தரவு இது? இதில் என்ன பகுத்தறிவு இருக்கிறது? இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சென்ஸ். அப்போ நான் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்காங்க, அந்த குடியிருப்பில் ஒரு ஓனர் பையன் என்ன பண்ண, பணக்கார பையன், அவங்க அப்பா அம்மா வீட்டில் இல்லாத நேரத்தில் ஒரு பொண்ணை கொண்டாந்து வச்சு அந்த குடியிருப்பில் வச்சு கெடுத்து போகிறான். 104 வாலிபர்களும் சேர்ந்து. அக்கம் பக்கம்லாம் வீடுகள் இருக்குது, ஃப்ளாட் சிஸ்டம், அடுக்கடுக்கான வீடுகள். ஏத்தாப்பில் நம்பர் 9, இங்கே 10, இந்தாண்ட 11, 12 இருக்குது. இவங்க உள்ளே போய் கதை சாதிக்கு செஞ்சிடுறாங்க. செஞ்சதுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க, அந்த பொண்ணு இறந்து கிடக்கிறா. என்ன ஆச்சு, ஏமா சத்தம் கேட்கல, எப்படி ஒரு கற்பழிப்பு நடந்திருக்கு, கொலை நடந்திருக்கு, ஒரு சத்தம் கேட்கலன்னு. இல்லைங்க, எல்லா ஜன்னலும் அடைச்சிருக்கு, அது ஏசிங்கும் போது ஏர் டைட்டாக இருக்கும், சவுண்டே வெளில வராது இல்லைங்க, எங்களுக்கு எப்படி கேட்கும்? உடனே ஒரு உத்தரவு, இனி எந்த அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் ஜன்னல் திறந்தே இருக்க வேண்டும், அல்லது ஜன்னலில் கதவுகள் இருக்கக்கூடாது. கொள்ளலாமா?
சொல்லுங்கள். அப்படி தானே இருக்குது இந்த காரில் ஒட்டக்கூடாதுங்கிறதுக்கு. ஒரு நீர்வீழ்ச்சிலேருந்து ஒருத்தன் கூச்சி செத்து போட்டான், இனிமேல் அந்த நீர்வீழ்ச்சிக்கு யாரும் போகக்கூடாது. இப்படித்தான் உத்தரவுகள் வருது. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு காருங்கிறது என்னுடைய பர்சனல் வெஹிக்கிள், பர்சனல் டெம்பரரி ரெசிடெண்ட், என் வீடு மாதிரி, மொபைல் ஹவுஸ். அந்த காருக்குள்ளே உட்காந்துட்டு சோறு தின்பேன், என் மனைவியை கொஞ்சுவேன், என் காதலியை கொஞ்சுவேன், வேலை பார்ப்பேன், முடிஞ்சால் அர்ஜென்ட் வந்து அங்கேயே ஒன்றுக்கும் போவேன். அது ஏன் இஷ்டம். ஏன் இப்போ தான் பெரிய பெரிய வேன்கள், பிரச்சார வேன்கள்லேயே கக்கூஸ் வச்சு டாய்லெட் வச்சு வேன்கள் வருது. ஏன் பஸ் எடுத்துக்கங்க, பெரிய டீலக்ஸ் பஸ், வல்வா பஸ் வருது, பின்னாடி டாய்லெட் இருக்குது, எல்லாம் பர்த்து, ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிடலாம், அப்படியே நப்சல் செரமனியே கொண்டாடலாங்க. அதில் அது வந்து எப்படி மொபைல் ஹோட்டல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் மறைச்சி தான் கொண்டு போகிறான். சொல்லுங்கள். இப்போ இந்த அந்த பிளாக் ஃபில்ம் ஒட்டக்கூடாது, பேப்பர் ஒட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, ஸ்க்ரீனை போட்டுக்கிட்டாங்க தானே போகிறான் எல்லா பஸ்ஸுலையும், அந்த மாதிரி பெரிய பஸ்ஸில். அப்போ எல்லா ஸ்க்ரீனும் திறந்து போட்டுட்டு படுத்துருக்கிறவங்களாம், புருஷ முண்டாட்டியோட படுத்துருக்கிறவங்களாம் காமிச்சிக்கிட்டே போவானா? ஸ்க்ரீனும் போட்டது தப்பு தானே. ஸ்க்ரீன் போட்டாலும் உள்ளே இருக்கிறது தெரியாதுல்ல. நாங்கள் உத்தரவு இது. ஃபிலிம் பேப்பர் பிளாக் ஃபிலிம் பேப்பர் ஒட்டாதுன்னு சொன்னால் அது நல்ல டேம் இருக்குது, அது டெக்னிக்கல் டேம், அது தெரியல. தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பேப்பரை ஒட்டுற கண்ணாடிக்கு பேர் பிளாக் பேப்பர்னு, டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் அப்படி கருப்பு கண்ணாடின்னு சொல்லிக்குவோம். நம்ம இப்போ கருப்பு கண்ணாடின்னு சொல்லுவோம். அந்த கருப்பு கண்ணாடி பேப்பரை கிழிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ டீலக்ஸ் பஸ்லாம் போகுது இல்லை, வல்வா பஸ்ல எல்லாம் பர்த்து போட்டு போகுதில்ல, ஸ்க்ரீன் போட்டிருக்காங்கல்ல, ஸ்க்ரீன்லாம் திறந்து போட்டு போ, ஏன்னா உள்ளே வச்சு கெடுத்துட்டாங்க. அப்போ இல்லை உள்ள அக்கம் பக்கம்லாம் ஆள் இருக்குல்ல, சத்தம் போடுவாங்கல்ல, அதனால் அப்படின்னு சொன்னோம்னா, அதனால் அதில் வந்து ஸ்க்ரீன் இருக்கலாம். சரி, இப்போ ஏன் கார்லேயும் ஸ்க்ரீன் போட்டு போகக்கூடாதா? சரி, இது ஒரு அபத்தமான ஒரு உத்தரவு. அடுத்தது, என் காரில் என் கட்சி கொடியவோ அல்லது என் தலைவருடைய அபிமான ஒரு ஃபோட்டோ வச்சுக்கூடாதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது எந்த விதத்தில் பப்ளிக்கை பாதிக்குது, டிராஃபிக்கை பாதிக்குது? சொல்லுங்கள். டிராஃபிக்கை பாதிக்குமா அது? அப்படி சொன்னோம்னா, என் வீட்டில் முன்னாடி காம்பவுண்டில் என் தலைவர் படத்தை வைக்கிறேன், என் கட்சி கொடியை வச்சு பறக்க விட்றேன், அது ரைட்டா? அதுக்கு இந்த காருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? போலீஸ்காரங்க பார்த்தோம்னா இப்போ பெரிய விஐபிக்காரன் செக் பண்ணாமல் விட்ருவாங்களாம். ஏன் உன்னை செக் பண்ண வேணாம்னு யார் சொன்னா? சிஎம் காராக இருந்தாலும் செக் பண்ணுறதுக்கு அதிகாரம் உண்டு போலீஸுக்கு, சந்தேகம் வந்தால். அப்போ சிஎம் கார் வர்றதுக்கும் சாதாரண ஒரு அரசியல் இது போகிறதுக்கும் வித்தியாசம் தெரியாது. சிஎம் கார் போனால் தான் எல்லாம் பைலட்டு போகிறாங்க, எல்லாம் வர்றாங்க, அவங்க காரை செக் பண்ண அவசியம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட் இந்த வில்லேஜ்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாரு, அவர் கட்சி கூடிய பாட்டிக்கு போகிறாரு, ஒரு சந்தேகம் வருது, நிறுத்திட்டு செக் பண்ணு. ஏன் நீ அந்த பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், அவர் எம்எல்ஏயாக இருக்கட்டும், ஏன் நீ பயப்படுற? அப்போ அவன் கடமையை செய்யறதுக்கு ஒரு போலீஸ்காரர் பயந்தாருன்னா அதுக்காக நான் ஒட்டிக்கவே கூடாது. எதுவும் என்ன விதத்துலங்க நியாயம்? அது டவுசருக்கு ஏற்ற காலுக்கு ஏற்ற டவுசரா? சரி, நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாதுன்னா நம்பரை மறைக்காமல் ஓட்டலாம். நான் இப்போ அட்வொகேட்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறேன், டாக்டர் ஒரு ப்ளஸ்ஸை ஒட்டிக்கிறாரு, இன்ஜினியர் ஏதாச்சும் ஒன்று ஒட்டிக்கிறாரு, இதில் என்ன தப்பு? நம்பரை மறைக்க போதா? சரி, நம்பரை மறைக்குது, நோட் பண்ணி சொல்ல முடியாது, ஆக்சிடென்ட் ஆகிட்டோன்னா. தமிழ் நம்பர் போட்டு போகிறாங்களே, தானா ஊனா லானான்னு போட்டுக்கிட்டு போகிறாங்களே, அதுக்கு அலௌடு கொடுத்துருக்கு அரசு, ஜியோ இருக்குது போட்டுக்கலான்ட்டு. அப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒருத்தன் தப்பிச்சு போகிறான், ஹிட் அண்ட் ரன் கேஸு, அதில் வந்து தானா ஊனா காணான்னு போட்டு வச்சுருக்காங்க. எப்படிங்க ஞாபகம் வச்சுக்க முடியும்? யார் கவனிக்க முடியும்? அது எப்படி? அப்போ எல்லாருக்கும் இந்த இங்கிலீஷு டிஎன் தமிழ்நாடு 49 அப்படின்னு போட்டு தானே வருது. அதையே பார்க்க விட்டுறாங்க. இவன் தமிழில் தானா லூனா பானா ஓனாலாம் போட்டுக்கிட்டு இருந்தா அதை எப்படி ஆர்டிஓ ஆஃபீஸில் பண்ண, அதை எப்படி அது தப்பு இல்லையா? சொல்லுங்கள். அதேமாதிரி ஒரு போலீஸ்காரரு தான் வண்டியில் போலீஸ்னு எழுதிக்கிறார், அதில் என்ன தப்பு? நீ போலீஸ்னு எழுதக்கூடாது. ஏன் நீ போலீஸ்னு காட்டிக்கூடாது? அப்படின்னா ஏன் யூனிஃபார்ம் போடுற? அது யூனிஃபார்ம் கட்ட சொல்லுங்கள். ஒரு போலீஸுக்கு யூனிஃபார்ம் எது கொடுக்குறோம்? அவன் போலீஸ்னு தெரியணுங்கிறதுக்காக. ஒரு வக்கீலுக்கு கவர்மெண்ட் கோர்ட்டுறதுக்கு அவர் வக்கீல்னு தெரியணுங்கிறதுக்காக, அது கோர்ட்டுக்குள்ளே தெரியணும்னு. ஒரு போலீஸு அப்போ ஸ்டேஷனுக்குள்ளே போனோன்னா யூனிஃபார்ம் போட்டுக்க, வெளில வந்தோன்னா மப்டி பண்ணிக்க, அப்படி இருக்க முடியுமா? ஒரு போலீஸ் தன்னை போலீஸ் என்றும் தன்னுடைய வாகனம் இந்த வாகனம் போலீஸுடைய வாகனம் என்று மக்கள் தெரிந்து கொள்வது என்ன தவறு இருக்குது? அதே போல் இன்னொருத்தன் ஒட்டிக்கிட்டு போவான்னு, இதெல்லாம் ஒரு காரணமா? சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் ஒரு உத்தரவு, இதுக்கு ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் ஒரு அகராதி யாரோ போட்டிருக்கு.
இந்த சவுக்கு சங்கர் மாதிரி ஒரு ஆள் போட்டிருக்கு போட்டிருக்கு. அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க ஹைகோர்ட் ஜட்ஜஸ். இந்த மாதிரி கேசஸில் என்கரேஜ் ரீசனபிளாக இருக்கணும் ஜட்ஜ்மெண்ட்டு. அந்த காலத்தில் இந்த வெள்ளக்காரங்காலத்துலேருந்து சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட் இவ்வளோ பெரிய தீர்ப்புகளை தந்த கட்டடம் அது, ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது ஜுடிஷியல் இன்ஸ்டிடியூஷன். அங்கே இதை போன்ற கேலிக்கு உகந்ததான ப்ராக்டிக்கலாக செய்ய முடியாத தேவையற்ற தீர்ப்புகள் இனிமேல் தவிர்க்கப்பட வேண்டும். இதை நீதிபதிகளும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கின்ற அரசு ஊழியர்களும் போலீஸ் துறையும் இதை கவனமுடன் கையாள வேண்டும், அபிமானத்துடன் கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். பார்த்துப்போம்.